பிரைஸ் தி லார்ட். நாட்கள் பொல்லாததாக இருக்கிறபடியால் காலத்தை புரோச்சனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இளையகுமாரன் தகப்பனை விட்டு ஓடி தூர தேசத்தில் எல்லா ஆஸ்தியும் பாதியை வாங்கி கொண்டு செலவழித்து பொல்லாத வழிகளில் தெரிந்து எல்லாவற்றையும் தவறான ஒரு அடிப்படையில் செலவழித்து வாழ்ந்து வந்தான். ஆனால் திருப்பி அவன் காலத்தை புரோஜனப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அவன் நினைத்து பார்க்குறான், தகப்பனிடத்தில் இருக்கும் பொழுது நான் நல்லா சந்தோஷமாக இருந்தேன், என்னை ஐஸ்வர்யமாக வைத்திருந்தார், நான் என்னுடைய வயிறு ஒரு நாள் பட்னியாக இருந்ததில்லை, என் வாழ்க்கையில் நான் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தேன், இன்றைக்கு நான் துக்கப்படுகிறேன் என்று தகப்பனை நினைத்து அந்த புரோஜனமான எண்ணங்கள் அவன் சிந்தையை தொடும் பொழுது தகப்பனிடத்தில் திரும்பினான். அப்பா அவனை கட்டி அணைத்து அவனை மீண்டுமாக நல்ல வஸ்திரம் உடுத்தி நல்ல மோதிரம் நல்ல செயினால் அவனை அலங்கரித்து மீண்டுமாக அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய தகப்பன் நிறுத்தினார். ஆகையால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை மீண்டுமாக அவர் நேசிக்கிறார். விழுந்து போயிருக்கலாம், ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம், நான் விழுந்துட்டேன், இனிமேல் எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்காக காத்திருக்கிறேன், நான் உனக்காக இரத்த சிந்திருக்கிறேன், உனக்காக மரித்திருக்கிறேன், உனக்காக உயிர் தெழுந்திருக்கிறேன், என்ன நான் உயிரோடு இருக்கிறேன், நீ ஒன்றே ஒன்று தான் செய்யணும், நீ என்னிடத்தில் வா, நான் ஏற்றுக்கொள்வேன். நீ இயேசுவிடத்தில் உங்கள் இதயத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.